டைமி பாப்பர்ட் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை 9 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். 57 வயசுல என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிஞ்சார் சார். 4 வருஷம் ஆகுது. என்னை ராஜாத்தி மாதிரி வச்சுருந்தார். நான் வந்து ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிட்டேன். அதாவது ஒரு பேட்ரி கூட எங்கே வாங்குறதுன்னு எனக்கு தெரியாதுங்க சார். ஏதோ ஒரு பிரச்சனை, அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, என்னுடைய மனசு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ரொம்ப துக்கமான அழுகையில் இருந்தாலும் சரி, அதை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு சக தோழமை யாருமே இல்லைங்க சார். தனிமையாக ஒரு வீட்டில் இருக்கிற கொடுமை இருக்க பாருங்கள் சார், அது வந்து சொல்லவே முடியாது வார்த்தைகளால். இன்றைக்கி எனக்கு 61 வயசாகுது. இப்போ நான் ஏங்குறேன். 21 வயசு பொண்ணு என்ன சார் பண்ணோம்? ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் வாழவே முடியாதுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஓகேங்களா? அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நான் ஒரு கடன் பிரச்சனையில் தவிக்கும் போது எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே இறங்கி போயிட்டார். ஒரு 200 பேர் எங்கள் வீட்டை சூழ்ந்துட்டாங்க, கடன்காரங்க எல்லாரும். அப்போ என்கிட்ட ஒரு 10 ரூபா கூட காசு இல்லை, என்னை விட்டுட்டு போயிட்டார். இன்றைக்கி என்னை விட்டுட்டு போய் 7 வருஷம் ஆகுது சார். ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போனேன். இன்றைக்கி ஒரு மாஸ்டராக சமைச்சிட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கு எனக்கு 1200 ரூபா சம்பளம். நான் எந்த ஆணையும் நான் நம்பலை, யார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. வாழலான்னு ஒரு ஆசை கனவுகளோடு தான் நான் கல்யாணம் பண்ணி வந்தேன். எங்கள் வீட்டுக்காரு என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அவர் போயிட்டாருங்கிறதுக்காக நானும் ஒரு கல்யாணம் பண்ணிக்க நான் விரும்பலை. பெரியவங்களாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம். இவர் போனோன்னா நாங்கள் இந்த பக்கம் போயிடணுமா, வேற ஒரு உறவை தேடிக்கிட்டு எதுக்கு அப்புறம் அந்த கல்யாணம் பண்ணிக்கணும்? அப்போ அந்த குழந்தைங்க லைஃபு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு என் லைஃபு தான் முக்கியம், நான் செகண்ட் மேரேஜ் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் மேரேஜ் நடக்கும் போது நிச்சயதார்த்த பத்திரிகையில் அவங்கள அக்ரிமெண்ட் சைன் பண்ண சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் லைஃப் சரி இல்லைன்னா நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பேன்னு ஃபர்ஸ்ட் லைஃப்லேயே எழுத சொல்லுங்க. எழுதுவாங்களான்னு முதல்ல கேளுங்க. யாருமே வந்துட்டு செகண்ட் மேரேஜை நோக்கி ஃபர்ஸ்ட் மேரேஜை யாரும் நோக்கி போகவே மாட்டாங்க. தயவுசெய்து அந்த கான்செப்ட் உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுங்கன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், பெண்கள் வந்து தனித்து வாழ முடியும் தான், நான் அதை டினை பண்ணவே இல்லை. எவ்வளோ காலத்துக்கு? நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இருக்கணும், அந்த குழந்தைகளுக்காக நம்ம இருக்கணுங்கிற ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும். இப்போ நீங்க உடனடியாக அடுத்த மேரேஜை தேடுறது வந்துட்டு சுயநலத்தின் உச்சம் தான் நான் சொல்லுவேன். நல்லா தெரிஞ்சுங்க, சுயநலத்தின் உச்சம் அது. யாரோ உடனடியாகவே இரண்டாவது திருமணம் செய்யுங்க நாங்க சொல்லவே இல்லை. நாங்க என்ன சொல்றோம்னா, முதல் திருமணம் ஒழுங்கா போகலன்னா அந்த காயத்தை ஆற செஞ்சுட்ட பிறகுதான் நீங்க அடுத்த திருமணத்துக்கே போகணும். அத மருந்து, அது தீர்ப்புன்னு சொல்றதே கிடையாது. யாருமே இரண்டாவது திருமணத்திற்கு போக மாட்டாங்க. முதல் மேரேஜ்ல எல்லாமே சரியா நடந்துரும்னா எல்லாரும் அதே நம்பிக்கையோட தான் முதல் திருமணத்தை எதிர்கொள்றாங்க. யாருமே வந்து ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக பண்ணல. அது எப்படி ஃபர்ஸ்டே எல்லாம் ரைட்டா இருக்கணும்னு நீங்க சொல்ல முடியும்? இப்போ அவங்க சொன்னாங்க, அவங்களோட தம்பி இறந்துட்டாரு, அவங்க ஒய்ஃபுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொன்னாங்க. அந்த அம்மா 61 வயசுனாங்க. எனக்கு இன்னைக்கு துணை இல்லைன்னு அவங்க வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. இப்போ தம்பி ஒய்ஃபுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் இவங்களால. இப்போ அவங்க பையன் வந்து என் அம்மாவுக்கு இன்னொரு ஆளை நான் தேடி வைக்கிறேன்னு வைக்க முடியுமா? உங்களுக்கு வைக்க முடியுமா? நான் சொல்கிறது மனம் சார்ந்த விஷயம், உடல் சார்ந்த விஷயம் இல்லை. இது நான் சொல்கிறது மனம் சார்ந்த விஷயம். அப்போ என் மனசுக்கு ஒருத்தர் தேவையாக இருக்கிறார். சும்மா இங்கே வந்து ஷோவுக்கு பேசக்கூடாதுங்க, மனசாட்சியோட பேசுங்க. ஆளை நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியும், கண்டிப்பா முடியும். அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாரும் ரிலேஷன்ஷிப் போனோம் அவ்வளோ க்ளோஸாவோ அவ்வளோ பாசிட்டிவாவோ போயிட்டு இருதில்ல. நம்ம எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு சின்ன சின்ன பிட்டர் ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் லீகலாக அவங்ககிட்ட இருந்து நம்மளால ரிலீவ் ஆக முடியாது. ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கனால நீங்கள் அதை தேடி போகிறீங்க.